பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இங்கே ஆண்டவர் ஆகாரை பற்றி உங்களுக்கு நேற்று சொன்னேன். ஆகார் தன்னுடைய நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறாள். ஆண்டவர் அவளை பார்த்து சூருக்கு போகிற வழியில் பார்த்து, நீ ஆசீர்வாதமாக இருக்கணுமா, நீ சமாதானமாக இருக்கணுமா, நீ அடங்கி இரு என்று ஆண்டவர் என்ன சொன்னார்? திரும்பி போ. திரும்பி எங்கே போகணும்? சாராயிட்டே இரு. அவதான் அங்கே தான் இருந்தால் நீ உன் சந்ததி உனக்கு விளங்கும். அப்போ தான் உன் சந்ததி பெருகும். அப்போ தான் உன் சந்ததி அழியாமல் இருக்கும் என்று சொன்ன உடனே அவள் திரும்பி போகிறாள். இப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு 2வது வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தராரு. என்னன்னு கேட்டா, அப்படி அடங்கி இருக்கிற விசுவாசிக்கு, சபை விட்டு அங்கெங்கும் ஓடாம உபதேசத்துக்கு சத்தியத்திற்கு ஊழியக்காரனுக்கு அடங்கி இருக்கிற சபைக்கு அடங்கி இருக்கிற விசுவாசிக்கு என்ன கிடைக்குமா? ஆதியாகமம் 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. என்ன அடுத்தது நடக்க போது? அடங்கி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சின்ன சாதியை வைக்க மாட்டாராம். அவங்களை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கவனிங்க, திரும்ப சொல்றேன். ஆகாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நாச்சியாரை விட்டு போகாத, நீ போய் அவளோட அடங்கிருன்னு சொன்னார். அதுக்கு உதாரணம் சொன்னேன். கர்த்தர் உன்னை வச்சிருக்கிற சபையில ஊழியக்காரனுக்கு, சபைக்கு, உபதேசத்துக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி ஒரு சபையில உன்னை வச்சிருக்கிற சபையில அடங்கிரு. கர்த்தர் உன்னை இப்ப எந்த சபையில வச்சிருக்கிறாரு அங்க அடங்கிரு. சபையா அணிப்புள்ள தாவர மாதிரி தாவாத. ஒன்று, அப்படி செய்தா நீ அடங்கி இருந்தீனா உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்தி, அடுத்தது நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்குமா? கவனிங்க, நீ ஆண்டவரை விட்டுட்டீங்க, சபையை உன்னை ஆண்டவர் ரட்சிப்புகளை நடத்தின சபையை விட்டுட்டீங்க, ரட்சிப்புகளை நடத்தின ஊழியக்காரனை விட்டுட்டீங்க, உபதேசத்தை விட்டுட்டீங்க, சத்தியத்தை விட்டுட்டீங்க. பணம் வந்துருச்சு, காசு வந்துருச்சு, நம்மளுக்கு ஊழியம் வேண்டாம், சபை வேணாம், ஊழியக்காரன் வேணாம், யாரும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் பின்வாங்கி போயிட்டா நீங்கள் எல்லாத்தையும் இழந்து நிர்கதியாக நிற்கிற மாதிரி ஆயிடும். ஆகவே அருமை தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் அடங்கிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெரிய ஜாதியாக்கி உன்னை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்களோட பேச நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.